12ஆம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி 2.8ல் 10வது கணக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். 4th root of -1 இன் மதிப்புகள் +or-1/√2 இன்ட்டு 1 +or-i என நிறுவுகன்னு கேட்குறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த -1க்கு 4th root எடுத்தால் அதனுடைய மதிப்புகள் +or-1/√2 1 +or-i வரணும்னு காட்டணும். இதுதான் என் வேலை. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இதுக்கு z = 4th root of -1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஒரு பேர் வச்சுக்கிறேன் என்க. ஓகே, இதுக்கு என்ன அர்த்தம், z = -1 இன் அடுக்கு வந்து 1/4ன்னு அர்த்தம். இதுதான் இதுக்கு அர்த்தம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இருபுறமும் அடுக்கு 4க்கான ரெண்டு பக்கமும் நான் வந்து பவர் 4 எடுக்கிறேன். இப்போ z பவர் 4 = -1 ஹோல் பவர் 1/4 the whole பவர் 4 இப்படி ஆகிடும். இப்போ அடுக்கு மேலே அடுக்கு இருந்தால் அப்படி பெருக்கிக்கும் இல்லையா? இது பெருக்கும் போது என்ன ஆகும், இந்த 4க்கும் இந்த 4 கட் ஆகிடும். அப்போ z பவர் 4 = -1 ஹோல் பவர் 1 வரும். இந்த 1 போட வேண்டாம். ஓகே, இப்போ இந்த z பவர் 4 நான் என்ன பண்ணுறேன், z² the whole square இப்படி பிரிச்சுக்கிறேன். 2 2 4 இல்லையா? இந்த மாதிரி பிரிச்சுக்கிறேன் எனக்கு தேவைன்றதுனால. ஓகே, இந்த -1 இருக்குல்ல, நமக்கு தெரியும் i² = -1 நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ -1 இருக்கிற இடத்துல i² ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. இங்கே பாருங்க, i². இந்த -1 எடுத்துட்டு அதுக்கு பதிலாக i² போட்டேன். இப்போ இருபுறமும் வர்க்க மூலம் எடுக்கிறேன். இருபுறமும் வர்க்க மூலம் காண. வர்க்க மூலம் எடுத்தால் என்ன ஆகும், இந்த ஸ்கொயருக்கும் இந்த ஸ்கொயருக்கும் கட் ஆகிடும். அப்போ z² = +or-i வரும். ஓகேவா? ரூட்டுனாலே நம்ம +or- பண்ணோம். எங்கே சார் அந்த ரூட்டை காணும்னு கேட்காதீங்க, அந்த ரூட்டுக்கும் இந்த ஸ்கொயருக்கும் கட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த z² அப்படியே இருக்கட்டும், = +or- இந்த i கூட நியூமரேட்டரில் ஒரு 2 டினாமினேட்டரில் ஒரு 2 சேர்த்துக்கிறேன். இந்த i அப்படியே தான் இருக்கு. தொகுதியிலையும் பகுதியிலையும் ஒரு 2 நான் மேலைக்கிலையும் சேர்த்துக்கிட்டேன். ஓகேவா? இப்போ இந்த z² அப்படியே இருக்கட்டும், இங்கே இருக்குல்ல ஒரு கீழே 2, இந்த 1/2 இதை வெளியே எடுத்துடுறேன். 1/2 இப்படி வெளியே எடுத்துட்டு உள்ள +or-2i இப்படி எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்போ z² = 1/2 இன்ட்டு இங்க இந்த +or-2iக்கு முன்னாடியே ஒரு 1 கூட்டிக்கிறேன், ஒரு 1 கழிச்சுக்கிறேன். இந்த +or-2i அப்படியே தான் இருக்கு. எனக்கு தேவைன்றதுனால 1 - 1 சேர்த்துக்கிட்டேன். புரியுங்களா? இப்போ இந்த +1 -1 கட் ஆகிடும். இந்த +or-2iக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. இதை நான் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் தேவைப்படுதுன்றதுனால. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, z² = 1/2 இன்ட்டு இங்கே 1 வந்து நான் வேணா 1² எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. இங்கே இருக்கல -1, இந்த -1க்கு பேர் வந்து i² இல்லையா? அப்போ நான் அந்த -1க்கு பதிலாக என்னன்னு பண்ணிடலாம், +i² ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகேவா? i² -1ன்னு அர்த்தம். ஸோ +or-2 இங்கே வேணும்னா 1 கூட இன்ட்டில் சேர்த்துக்கலாம். 2ab வரணுன்றதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த 2i கூட ஒரு 1 இன்ட்டில் தானே இருக்கு, அதனால நான் கண்டிப்பாக என்ன பண்ணிக்கலாம், 1 இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, z² அப்படியே வச்சுக்கோங்க, = இந்த 1/2 அப்படியே இருக்கட்டும். இங்கே பாருங்க, a² + b² + 2ab இருக்கு, -2ab இருக்கு. அப்போ a +or- ஏன்னா +2ab இருக்கு, -2ab இருக்கிறதுனால a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவும் எழுதிக்கலாம், a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்படியும் எழுதிக்கலாம் இல்லையா? அப்போ 1 +or- என்னோட a தான் 1, b வந்து i போட்டு இல்லை பாருங்க, a +or- b the whole square b எழுதிக்கலாம். இப்போ அடுத்தது ரெண்டு புறமும் வர்க்க மூலம் காணுங்க. வர்க்க மூலம் எடுத்தா என்ன ஆகிடும், மறுபடியும் ரூட் எடுக்கணும். இருபுறமும் எடுக்கும்போது இந்த ஸ்கொயருக்கு ரூட்டுக்கு கட் ஆகிட்டு z வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா +or- வரும். இங்கே 1க்கு ரூட் எடுத்தா 1, கீழே 2க்கு ரூட் எடுத்தா √2. ஸோ 1 +or-i. இங்கே ரூட் எடுக்கும்போது ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் கட் ஆகிட்டு இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய z = +or-1/√2 இன்ட்டு 1 +or-i கிடைக்கும். இது நல்லா பயிற்சி பெற்றீங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள்.